அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம குர்ஆன் வகுப்புக்கு போலாம். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? பங்கு பெறுவதற்கு கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? யாரெல்லாம் சொன்னா குர்ஆன் வாசிக்க ரெடியா இருக்கீங்க கையை தூக்கி வைங்க, நான் உங்களை கூப்பிடுறேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணி வைங்க. நான் ஏதாவது வசனம் படிக்க சொல்றேன், இல்லாட்ட உங்களுக்கு தெரியும்னா கூட நீங்க ஆன் பண்ணி சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ். இது எல்லாரும் பங்களிக்கணும் குர்ஆன் வகுப்புல. குர்ஆன் ஒரு அற்புதமானது. அல்லாஹ் அப்படிதான் சொல்றாங்க குர்ஆன் ஒரு அற்புதமான குர்ஆன். இது அதாவது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்று, நமக்கு அருள் செய்யப்பட்ட ஒன்று. அது அல்லாஹ்விடமிருந்து வந்தது, உண்மையானது. உண்மையானவர்களை தவிர அதை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. குர்ஆன்ல அவங்க படிச்சாலும் சரி, இல்ல அவங்க பார்த்தாலும் சரி, சிந்திச்சாலும் சரி, இல்ல ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாலும் சரி, அந்த உண்மைன்னா அந்த அக்கறை உண்மை இல்லாதவங்களால இதனை அடைய முடியாது, அதனை செயல்படுத்த முடியாது. யார் அந்த உண்மையானவங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் மட்டும்னு நம்பிக்கையில இந்த குர்ஆன் எனக்கு வழிகாட்ட போதுமானது, என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய தினசரி நிகழ்வுகளுக்கு இதுல அல்லாஹ் தீர்வு சொல்றாங்க, அதை தீர்த்து வைக்கிறாங்க, மருந்தாக்கி வச்சிருக்கிறாங்க, நிவாரணமாக்கி வச்சிருக்கிறாங்க. இதுல எனக்கு வழிகாட்டுதல் இருக்கு, தெளிவு கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். அப்படிங்கிற அடிப்படையில யாரு உண்மையிலேயே நம்பி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். அதனாலதான் அல்லாஹ் 56வது அத்தியாயத்தின் 79வது வசனத்துல சொல்றாங்க, 17ல நான் உண்மையானவர்களை மட்டும்தான் புரிந்து கொள்வாங்க அப்படின்னு. அந்த உண்மைன்னா எது உண்மை? அல்லாஹ் மட்டும்ங்கிறத முழுசா நம்புறது, எந்த ரூபத்திலையும் அல்லாஹ்வுக்கு எந்த இணையும் கிடையாது அப்படின்னு எல்லா விஷயத்திலையும் நம்பணும். பொதுவா நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கு வீட்டுல, அன்றாடம் எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. நாம என்ன நினைக்கிறோம்? நான் தான் ரொம்ப புத்திசாலித்தனமா இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் தான் இதுக்கு காரணம், நான் இல்லாட்ட இது எப்படி நடக்கும், நான் ஒரு நாள் இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா, இப்படி எல்லாம் பல விஷயமா பேசுறோமே, இதெல்லாம் ஷிர்க், இதெல்லாம் இணை வைப்பு. அப்படி நம்ம புரியணும். ஏன்னா யாரு இருந்தாலும் இல்லாட்டாலும் இந்த உலகம் இயங்கும். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா நமக்கு அந்த நன்மை கிடைக்கிறதுக்காக அல்லாஹ் நம்ம மூலியமாக அதை செய்ய வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இதை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்களேன், நம்ம பெருமையா காலரை தூக்கிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இல்ல நான் நிமிந்து நடக்கிறதுக்கு என்ன விட்டா உண்டா, என்ன மாதிரி ஆகுமா, என்ன மாதிரி ஆள் உண்டா, எனக்கு தெரியாத விஷயம் இருக்கா, நான் யாரு அப்படிங்கிற எண்ணமே வராது. இந்த வாரம் பயான் பண்ணும்போது கூட தம்பி சொன்னாப்ல, அதாவது ஆணவம், அந்த அகங்காரம், அதுல 19:2-55 சொல்றாரு, அல்லாஹ் எனக்கு நேர்ல காட்டுங்க, அப்பதான் நம்ம நம்புவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கரெக்டா 2வது அத்தியாயத்தின் 55வது வசனத்துல வருது. அங்கதான் அல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய அகந்தைகளை நீங்கள் கொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. அதாவது இந்த ஆணவமான நினைப்பு இருக்குல்ல, அதுதான் ஷிர்க். நம்ம சொல்லவே வேண்டாம், மனசுக்குள்ள நினைச்சா போதும், அதான் ஷிர்க். அதனால இந்த குர்ஆன் அதுக்கு நம்ம தொடர்ந்து நினைவு ஊட்டிக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரிலாம் நம்ம ஆயிடக்கூடாது. நமக்கு எண்ணம் வரும், மனுஷன் தானே, மனுஷனா இருக்கும்போது நிச்சயமா இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் அப்பப்ப தோணும். அதனாலதான் அப்பப்ப அதை கொல்லணும்னு சொல்றாங்க, நம்முடைய அகந்தைகளை கொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. 2:55 அந்த வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்ப இந்த எண்ணம், திங்கிங்கிற வசனங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்க எடுத்து வைங்க. இன்ஷால்லா நான் சொல்லும்போது சொல்லுங்க, நானே சொல்றேன். 4-5 வசனம் இருக்கு. 2வது அத்தியாயத்தின் 55வது வசனத்துல சொல்றாங்க, அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மூசாவே, அல்லாஹ்வை நாங்கள் பகிரங்கமாக கண்டாலே அன்றி நாங்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டோம் என்று நீங்கள் கூறியதை நினைவு கூர்ந்திடுங்கள். அதாவது மூசாவுடைய சரித்திரத்துல மூசாவினுடைய வழி, அதாவது அவரை பின்பற்றி இருந்தாங்க இல்லையா, அதுல அவருடைய சரித்திரத்துல நிறைய படிப்பினை இருக்குன்னு நல்லா நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இது மூசா சொன்னது தானே, நமக்கு எங்க இருக்கு அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. அவரை அல்லாஹ் நம்மகிட்ட சொல்லி காட்டுறது, அதுல இருந்து படிக்கிற படிப்பினை தான். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி பேச்செல்லாம் ஏன் பேசுறோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் யாரும் பார்த்ததே இல்லை, கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லைன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. யாரும் அல்லாஹ் பார்த்திருக்கவே முடியாது. அல்லாஹ் நான் பார்த்திருக்கேன்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அது பொய். குர்ஆன் சொல்லுது இல்லையா, மூசா நீ என்னை பார்க்க முடியாது, பார்க்க முடியல, மூர்ச்சை ஆயிட்டாரு. அல்ல
அந்த மூசா வந்து மூர்ச்சி ஆயிட்டார். அதனால அல்லாவை யாரும் பார்க்க முடியாது. அதான் இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க பகிரங்கமாக அல்லாவை கண்டாலே அன்றி நாங்க கொள்ள மாட்டோம் சொல்றாங்க. அப்போ நீங்கள் கூறியதை நினைவு கூர்ந்துங்கள், அதனை நினைவாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே மின்னல் உங்களை தாக்கியது. அதாவது இந்த 54வது வசனத்துல சொல்றார், மூசா தன் சமூகத்தாரிடம் கூறியதை நினைவு கூர்ந்திடுங்கள், என் சமூகத்தாரே, கன்றுக்குட்டியை வழிபட்டதன் மூலம் உங்களுடைய ஆத்மாக்களுக்கு நீங்கள் தீங்கிழைத்துக் கொண்டு விட்டீர்கள். நீங்கள் உங்களுடைய படைப்பாளரிடம் பாவ மன்னிப்புக்கு வருந்தியே ஆக வேண்டும். உங்களுடைய அகந்தைகளை நீங்கள் கொல்ல வேண்டும். இதுவே உங்களுடைய படைப்பாளரின் பார்வையில் உங்களுக்கு சிறந்ததாகும். அவர் உங்களை மீட்டுக் கொள்ளவே செய்தார். அவர் மீட்பவர், மிக்க கருணையாளர். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, அப்படி சொன்னது அவங்க வந்து அகங்காரத்தின் மேல சொன்னது காலை கன்றுக்குட்டியை வழிபட்டது ஒண்ணு, அல்லாவுக்கு நிகரா அல்லாஹ் மாதிரி இல்ல அல்லாவுடைய ஒரு இணை தெய்வமா கற்பித்தது ஒண்ணு, தன்னுடைய அகங்காரத்தை நாங்க நேர்ல பார்க்கணும். அதாவது இந்த மாதிரி இது வந்து ஹையஸ்ட் உயர, அது இதுக்கு மேல எதுவும் பேச முடியாது. ஆனா நிறைய விஷயங்கள் நம்ம தினசரி நினைக்கிறோம், இல்ல சொல்றது இல்ல. அதுல ஒரு விஷயம்தான், நான் தான் சிறப்பா செய்வேன், நான் தான் நல்லா சமையல் பண்ணுவேன், வேற யாருக்குமே தெரியாது, நான் தான் கரெக்டா பேசுவேன், மத்தவங்க எல்லாம் தப்பா பேசுவாங்க. இந்த நான் நமக்கு முன்னிலைப்படுத்துறோம் இல்லையா, நான் தான் சரி மத்தவங்க எல்லாம் தப்பு அப்படின்னு நினைச்சாலே அது அகங்காரம் தான். அதுக்குதான் அல்லாட்ட அஸ்தகுல்லா. ஏன்னா அல்லாஹ் வந்து இந்த மாதிரி எண்ணங்களை யார் நேத்து சொன்னார் இல்லையா, சைத்தான் தான் அதை ஏற்படுத்துறான். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எப்பவுமே அல்லாஹ் மட்டும் அடிப்படையிலும் இருந்தா அந்த மாதிரி நினைக்கும் வரும். அஸ்தகுல்லா, அல்லாஹ் காப்பாத்துட்டோம். எல்லாரும் இந்த உலகத்துல வந்து எல்லாரும் நல்லா ஆகணுங்கிறது தான் அல்லாஹ்வுடைய நினைப்புங்க. அதனாலதான் அல்லாஹ் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து அந்த சான்ஸ்ல, அந்த சந்தர்ப்பத்துல, அந்த வாய்ப்புல நம்ம சரியா நடக்கிறதுக்கான வழிகாட்டுதல் தான் இந்த குரான். அப்படி நம்ம குரானை பாக்குறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப யாருக்காவது, அதாவது இன்னும் ஒரே ஒரு வசனம் மட்டும் நான் சொல்றேன், அதுக்கப்புறம் மத்த வசனத்தை நீங்க சொல்லுங்க. அதாவது சோதிக்கப்படாமலே சொர்க்கம் சென்றலாம்னு நினைக்கிறாங்களா, அதுல சொல்றாங்க தவறான எண்ணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு வசனம் இருக்கு. அவங்க சொர்க்கத்தை அடைஞ்சது வந்து அவங்களுடைய ஆசை மிகு எண்ணங்கள் மூலமே தான். அதனால எண்ணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம வந்து எல்லாமே எண்ணத்தின் விளைவு தான். லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றது கூட வாயால சொல்றது இல்ல, எண்ணம் தான். அல்லாஹ் மட்டும்ங்கிறது வந்து சொல்றது இல்ல, செயல் தான், எண்ணம் தான். எண்ணம் தான் நம்மளுடைய சொல்ல வெளியில வருது. நம்ம சில நேரம் சொல்லுவோம், ஐயோ நான் வந்து சும்மா தமாசுக்கு தான் சொன்னேன், வினயமா தான் சொல்லியிருப்போம், ஆனா தமாசுக்கு தான் சொன்னேன்னு சொல்லுவோம். இதெல்லாம் சும்மா கேலிக்கு சொன்னது, விளையாட்டுக்கு சொன்னது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்மகிட்ட அந்த எண்ணம் இல்லாம அந்த வார்த்தையோ அந்த சொல்லோ வெளியில வராது. ஆனா மனசுல ஒன்னும் நினைக்காம அறியாம ஒரு ஃப்ளோல சொல்லிட்டோம்னா எல்லாம் மன்னிச்சிடன்னு சொல்றாங்க. எல்லாம் வந்து அவங்களுடைய வெறும் லிப் சர்வீஸ், அதாவது வார்த்தைகள் நான் பிடிக்கிறது இல்ல, உள்ளார்ந்த எண்ணங்களை தான் நான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே ஒரு எண்ணம் இருந்தா தான் நம்மளால அந்த மாதிரி தான் பேசாம இருக்கிறது நல்லது, அவசரப்பட்ட எதையும் சொல்லாம. அதனாலதான் அறியாதவர்கள் அவர்களிடம் பேச முற்பட்டால் அவர்கள் மௌனத்தை மட்டுமே மொழிவார்கள் சொல்றாங்க இல்லையா, அட்டர் பீஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலம். அதனால நம்ம வந்து நிறைய பேசாம இருக்கிறது ரொம்ப நல்லது. பதிலுக்கு பதில் பேசணும். இல்ல நாம வந்து கரெக்டு, நான் தான் கரெக்டு, நாம மட்டும்தான் கரெக்டு அப்படின்னு அதை நிரூபிக்கணும். அப்படிங்கிறதுக்காக எல்லாம் பேச தேவையில்லை. யாராவது நம்மள வந்து தப்பானவர் அப்படின்னு நினைச்சதுனால நமக்கு ஏதாவது வருமானா வரவே வராது. அல்லாஹ்வுடைய பார்வையில நம்ம எப்படி நடந்திருக்கோம், உண்மையா நேர்மையா நடந்திருக்கோம். வார்த்தைகள், ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம அவசரப்பட்டு பேசி நாமளே அதான் சொல்றாங்க, அந்த சொந்த கரங்களாலே அழிவை தேடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் இந்த மாதிரி தான். அதனால இந்த வசனங்கள் யாருக்காவது ஞாபகம் இருக்கா, அந்த விஷஃபுல் திங்கிங், இத வந்து சர்ச் பண்ணி கூட சொல்லலாம். எல்லாரும் பங்களிங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். சலாம் அலைக்கும் பாய். வலைக்கும் சலாம். இது நோக்கங்கள் சூரா 9 இறுதி நிபந்தனையில வசனம் 107 இருக்கு. போலி தெய்வ வழிபாட்டினை செயல்படுத்துதல், நம்பிக்கையாளர்களை பிளவுபடுத்துதல், மேலும் அல்லாஹ்வை அவருடைய தூதரையும் எதிர்க்கின்றவர்களுக்கு வசதி செய்து தருதல் மூலம்
மஜித்தை துஷ்பிரயோகம் செய்பவர்கள் இருக்கின்றனர். அவர்கள் பவித்திரமாக சத்தியமிடுகின்றனர். எங்களுடைய நோக்கங்கள் கண்ணியமானவை. அவர்கள் பொய்யர்கள் என்று அல்லாஹ் சாட்சியம் பகிர்கின்றார். அதாவது இந்த வசனம் அவங்க சொல்றாங்க எங்களுடைய நோக்கங்கள் கண்ணியமானவை அப்படின்னு அதுக்காக தானே படிச்சீங்க நீங்க சிஸ்டர் லிபியா? அதுக்காக தானே படிச்சீங்க? ஆமா, அதான் நானும் சொல்றேன். அதாவது நாம என்ன சொல்றோம், நான் அப்படிலாம் நினைக்கல, எனக்கு அப்படி நோக்கம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இல்லாட்ட வார்த்தையே வராது அந்த மாதிரி. அதனாலதான் ரொம்ப கேர்ஃபுல்லா பேசுறதும் சரி, எண்ணுவதும் சரி. தப்பான எண்ணம் வராம இருக்காது, வரும். உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் மனசுக்குள்ள இந்த எண்ணத்துல இருந்து என்னை பாதுகாத்துருங்க அல்லாஹ். ரப்பி அவுதுபிக்க மின் ஹமசாத்தி ஷயாத்தீன் வ அவுதுபிக்க ரப்பி யக்துரூன் அப்படிங்கிற அந்த இத ஒரு திக்ரா சொல்லிக்கிட்டே இருங்கன்னு சொல்றாங்க. எவ்வளவு தூரம் அல்லாஹ்வை நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்விடம் சைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடிக்கிட்டே இருங்க. அவன் நம்ம சந்தர்ப்பத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். சந்தர்ப்பம் எப்படா கிடைக்கும் இவனை வழி கெடுக்கிறதுக்கு, இல்லாட்ட இவனை டைவர்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி. அதனாலதான் இப்ப அதிகாலையில இருந்து இரவு வரைக்கும் அல்லாஹ்வுடைய நினைவுலயே இருக்கிறதுக்கு இந்த வகுப்பு எப்படி நமக்கு உதவி செய்யுது, இந்த நினைவூட்டல் கிடைக்கிறதுக்கு எப்படி இது உதவி செய்யுது, அல்லாஹ்வுடைய நினைவுல அதிக நேரம் இருப்பதற்கு இந்த வகுப்பு எப்படி உதவி செய்யுது. அப்ப இதுல நம்ம பங்கெடுக்கிறதுக்கு மேல ஒரு எண்ணம் வைக்கணும் இல்லையா? அந்த எண்ணம் வைக்காம சில நேரம் காலையில 5:30 மணிக்கு ட்ரெயினுக்கு போகணும் அப்படின்னா 4:30 மணிக்கே முழிச்சிடுறோம். ஏன்னா நம்ம ஒரு எண்ணம் வச்சுட்டோம், நியத்து வச்சுட்டோம், அது ஆள் மனசுல பதிஞ்சிருச்சு. அப்போ நம்மளால யாருமே எழுப்பி விடல. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வெளியூர் பயணம், நேரத்தோட எந்திக்கணும், ஒரு ட்ரெயினை பிடிக்கணும், விமானத்தை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம படுத்திருப்போம். ஆனா நம்மளை யாரும் எழுப்பி விட தேவையில்லை. அப்படிதான் நிறைய நேரம் நடக்குது. ஒரு சில நேரம் தூங்கி இருக்கலாம். ஆனா அந்த ரப்புல் ஆலமீனை சந்திக்கிறதுக்கு, ரப்புல் ஆலமீன்ட்ட பேசுறதுக்கு, ரப்புல் ஆலமீன்ட்ட பிரார்த்தனை பண்றதுக்கு நம்ம அதிகாலை தொழுகை, அப்புறம் மறதியில தொழுகை விட்டுறது. அதனாலதான் தொடர்ச்சியாக தொடர்பு தொழுகையை தொழக்கூடியவங்களா எங்களை ஆக்கி வைக்கிறாங்க, எங்களுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறாங்கன்னு இப்ராஹிம் கேள்வி கேட்கிறார். அதை கண்டினியூஸா கன்சிஸ்டண்டா தொடர்ச்சியா விடாப்பிடியா வாட்டுமே என்ன ஆனாலும் பரவாயில்ல தொடர்ந்து தொழணும்னா. ஏன்னா தொடர்ந்து தொழுதா மட்டுமே தான் வானக்கேடான விஷயங்களை பாதுகாக்குவது. அவ்வளவுதான். தொழுகையினுடைய பலன் என்ன? அல்லாஹ்வுடைய நினைவுல வச்சிருக்கும், அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்ண வைக்கும், அல்லாஹ்ட்ட தியானம் பண்ண வைக்குது. அந்த தொழுகையிலே எல்லாமே இருக்கு. அதோட இல்லாம மானக்கேடான விஷயத்த அது தடுக்குது, நம்மளுக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்களை தொடர்ந்து தொழுதுகிட்டே இருக்கும்போது. அப்போ இந்த வசனத்துல 107 இப்ப இவங்க படிச்சாங்களே, போலி தெய்வ வழிபாட்டினை செயல்படுத்துதல், நம்பிக்கையாளர்களை பிளவுபடுத்துதல், மேலும் அல்லாஹுவையும் அவருடைய தூதரையும் எதிர்க்கின்றவர்களுக்கு வசதி செய்து தருதல் மூலம் மஸ்ஜிதை துஷ்பிரயோகம் செய்பவர்கள் இருக்கின்றனர். நம்ம நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், ஏன் நம்ம சப்மிட்டர்ஸ் மஸ்ஜிதுக்கு போறதில்ல? புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு, புதுசா வந்திருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு எல்லாரும் ஏன் மஸ்ஜிதுக்கு போய் தொழுறாங்களா? நம்ம இந்த வசனத்தினாலதான் நம்ம போறதில்லை. இதுல அல்லாஹ் தடுக்கிறாங்க. அங்க அடுத்த வசனத்துல சொல்றாங்க, இத்தகைய மஸ்ஜிதில் நீங்க தொழாதீங்க. அப்ப எப்படி போலி தெய்வ வழிபாடு செய்யறாங்க மஸ்ஜிதுல? லா இலாஹ இல்லல்லாஹ் தான் களிமான்னா முகமது ரசூலுல்லாஹ் ஒன்னா சேர்த்துறாங்க. இது ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சவங்களுக்கு நினைவூட்டல், தெரியாதவங்களுக்கு அல்லாஹ் கற்றுத்தரக்கூடிய பாடம். சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். மஸ்ஜிதுல போய் நம்ம இந்த உலகம் இருக்க முடியாது, அதாவது காபாவை தவிர மத்த இடத்துல உள்ள மஸ்ஜிதுல ஏன் நம்ம போய் தொழுகிறது இல்லை, அவங்களோட சேர்ந்து தொழுகிறது இல்லை, அங்க போறதே இல்லை அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் அல்லாஹ் மட்டும். அவங்க அல்லாஹ் கூட முகமதையும் சேர்த்து அவங்க அல்லாஹ் வழிபடல, முகமது இருக்காங்க. அதுதான் போலி தெய்வ வழிபாட்டை செயல்படுத்துறது, நம்பிக்கையாளர்களை பிளவுபடுத்துறது. அல்லாஹ், தூதர், குர்ஆன் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா இவங்க ஹனபி, மாலிகி, ஹம்பலி, சாஃபி, ஹனபி, அதுலயும் நிறைய அது இதுன்னு ஏகப்பட்ட பிரிவுகள்ல பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைல இஷா, அதாவது சும்மா இதுக்கு போவோம், நோன்பு நேரத்துல இரவு தராவி தொழ போவோம். தொழுது முடிச்ச உடனே ரெண்டா பிரிஞ்சிருவாங்க வித்ரா தொழுவதுக்கு. ஹனபிக்கு ஒரு மாதிரி, ஷாஃபிக்கு ஒரு மாதிரி, அப்படிலாம் தொழுகை இருக்கு. இப்ப உள்ள நம்ம பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, அப்படி பிரிச்சிருவாங்க. நம்பிக்கையாளர்களை
பிளவுபடுத்துதல், மேலும் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் எதிர்க்கின்றவர்கள். எப்படி எதிர்க்கிறாங்க அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும்? அல்லாஹ் சொல்லாததை செய்யறது, தூதர் சொல்லாதது செய்யறதெல்லாம் அவங்களை எதிர்க்கிறது தான். நான் ஒரு கட்டளை சொல்றேன் பையன்ட்ட, இப்படி செய்ப்பா அப்படின்னு, அவன் செய்யாம இருந்தானா என்ன அர்த்தம்? இல்ல கூட குறைய செஞ்சானா என்ன அர்த்தம்? ஒண்ணு செய்யாம இருக்கிறது, இல்ல அதிகமா செய்யறது. ரெண்டுமே எதிர்க்கிறது தான். அதனால இப்படி எதிர்க்கிறவர்களுக்கு வசதி செய்து தருவதன் மூலம் மஸ்ஜிதை துஷ்பிரயோகம் செய்யறது. அவங்க அதாவது இந்த மாதிரி செயல் செய்யறது எல்லாமே துஷ்பிரயோகம்னு சொல்றாங்க. அவர்கள் பவித்திரம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க நல்லதுக்கு தாங்க பண்றோம், நான் எங்களுடைய நோக்கம்லாம் கண்ணியமானவங்க, சிறந்தவங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க பொய்யர்கள்னு அல்லாஹ் சாட்சி சொல்றாங்க. அதுக்கு அடுத்த வசனம் 108வது வசனத்துல சொல்லுது, அத்தகைய ஒரு மஸ்ஜிதில் நீர் ஒருபோதும் தொழ வேண்டாம். அதாவது இப்ப இங்க அந்த அதாவது அவங்க ஜமாத்தா தொழுவுறாங்க இல்லையா, அங்க போய் தொழுவுறது, அவங்க கூட நிக்கிறது, காபா தவிர மற்ற இடத்துல அது நம்ம இஷ்டம்தான். அதாவது அது கூட அவங்க கூட சேர்ந்து தொழலாமா தனியா அங்க போய், அது நம்ம தான் அது டிசைட் பண்ணிக்கணும். அதனால ஏன்னா அங்க அது ஆரம்ப காலத்துல அது நிர்மாணிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க அங்க. அப்போ நம்மளுடைய நோக்கங்கள் எல்லாம் நான் என்னுடைய நோக்கம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாற்றமா செயல்படக்கூடாது புரிஞ்சுக்கலாம். வேற யாருக்காவது வசனம் தெரியுமா? நான் சொல்லவா? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். ஹூ இஸ் திஸ்? இஸ்ஹாக் அங்கிள். சொல்லுமா. அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா 2ல 246 அதுக்கு சப்டைட்டில் சவுலும் கொடுத்துருப்பாங்க. நான் என்ன விஷயம் சொல்றாங்கன்னு நான் ஷார்ட்டா இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன். கேட்பாங்க அல்ல அந்த மாதிரி இஸ்ரேல்கிட்ட அவங்க லீடர்ஸ்க்காக கேட்பாங்க மூசஸ்க்கு அப்புறமேட்டு. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சவுல லீட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி, எங்களுக்காக நீங்க ஒரு கிங்கை நியமிச்சீங்கன்னா நாங்க ஏன் அல்லாஹ் தான் கண்டிப்பா நாங்க சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு அவரு சொல்லுவாரு, இட் இஸ் யுவர் இன்டென்ஷன் தட் இஃப் ஃபைட்டிங் இஸ் டிக்டேட்டட் ஃபார் யூ, யூ வில் நாட் ஃபைட். அதாவது நீங்க மனசுல அல்லாஹ்வின் நிமித்தம் போராடுறேன்னு சொல்றீங்க, ஆனா சண்டைன்னு வரும்போது நீங்க போராட மாட்டீங்கல்ல அப்படின்னு அவர் கேட்பாரு. ஆனா அதுக்கு அவங்க உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே என்ன சொல்லுவாங்கன்னா, why shouldn't we not fight in the cause of God when we have been deprived of our homes and our children? அதாவது எங்க வீட்டை விட்டு எங்க பிள்ளைகளை விட்டும் இப்படி ஆனதுக்கு அப்புறம் நாங்க ஏன் அல்லாஹ்வின் நிமித்தம் சண்டை போடக்கூடாதுன்னு ஒண்ணு பேசுவாங்க, அந்த எண்ணத்தை சொல்லுவாங்க. ஆனா உள்ளார்ந்த எண்ணத்தை அல்லாஹ் இங்க காமிச்சு கொடுத்துருவாங்க. அதுல கேட்ட எண்ட்ல சொல்லுவாங்க, yet when fighting was dictated for them they turned away except a few. அதாவது உண்மையான இதுல இப்ப சொன்னாங்க சண்டை போடுவோன்னு, ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வாய்ப்பை அல்லாஹ்வின் நிமித்தம் சண்டை போடுறது வாய்ப்பை கொடுக்கும்போது ஓடிடுவாங்க. ஒரு சிலர் தவிர நல்லா காமிச்சு கொடுப்பாங்க இந்த இடத்துல. சோ இது நான் இன்ஷால்லா ஷேர் பண்ண நினைச்சேன் இந்த எண்ணத்தை பத்தி நம்ம பேசுறதுனால. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பு. வலைக்கும் சலாம். 57:14 வருது பாய். அவர்களே ஆமா 13-14 இருந்தே படிக்கணும். 13-14 இல்ல 13ஐயும் சேர்த்து படிச்சா நல்லா இருக்கு. நான் சர்ச் பண்ணி 57-14 நிக்கிறேன். இல்ல நீங்க சொல்றது கரெக்ட். நான் இப்ப திருப்பி அந்த இதுக்கு போறது கொஞ்சம் ஒரு 2 minutes ஆகும். ஓகே ஓகே ஓகே. சரி நீங்க 14 படிங்க, நான் 13 அப்புறம் படிச்சு காட்டுறேன். சரி. அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். படிக்கிறீங்க? போன் அதான் போன்ல ஆப்ல தானே படிக்கிறீங்க? ஆமா ஆமா. நீங்க அந்த வசன நம்பரை தொட்டா முழு அத்தியாயமே வந்துரும். அதுக்கு முன்னாடி போய் படிச்சாரு. திருப்பி போய் சர்ச் பண்ண தேவையில்லை. இப்ப நீங்க படிக்கிறீங்கல்ல, அந்த நம்பரை தொடுங்க. இப்ப மொத்த மேல கீழே மேல ஸ்க்ரால் பண்ணுங்க, மொத்த அத்தியாயமும் இருக்கும். இல்லையே. சரி ஓகே படிங்க. அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 57வது அத்தியாயம் 14வது வசனம். அவர்கள் நாங்கள் உங்களுடன் இருக்கவில்லையா என்றவாறு அழைப்பார்கள். அவர்கள் பதிலளிப்பார்கள், ஆம், ஆனால் நீங்கள் கடவுளின் தீர்ப்பு வரும் வரை உங்களுடைய ஆன்மாக்களை ஏமாற்றிக் கொண்டீர்கள்.
தயங்கினீர்கள், சந்தேகித்தீர்கள். மேலும் உங்களுடைய விருப்பம் நிறைந்தன போட்டிருக்கு. அதாவது ஆசை நிறைந்த எண்ணங்கள் தான். ஆசை நிறைந்த எண்ணங்களால் வழி தவறியவர்கள் ஆகிவிட்டீர்கள். மாயைகளின் மூலம் கடவுளிடமிருந்து நீங்கள் திசை திருப்பப்பட்டு விட்டீர்கள். அபிலாஷை மிக்க எண்ணங்கள், விஷ்ஃபுல் திங்கிங்க்கு நம்ம ஆசை மிக எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள். அதன் மூலம் ஆமா இது அபிலாஷை, அதாவது தவறான எண்ணம் வைக்கிறது. நம்ம கரெக்டா தான் இருக்கிறோம். மீராக்கா படிச்ச வசனத்தினுடைய முன்னாடி வசனத்தையும் பின்னாடி வசனத்தையும் சேர்த்து நான் சொல்றேன். அதாவது 13வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அந்த நாள்ல நயவஞ்சக ஆண்களும் பெண்களும் நம்பிக்கை கொண்டவர்களிடம் கூறுவார்கள், தயவு செய்து உங்களுடைய ஒளியிலிருந்து கொஞ்சம் கிரகித்துக்கொள்ள எங்களை அனுமதியுங்கள் என்று கூறப்படும். உங்களுக்கு பின்னே ஒளியை தேடிக்கொள்ளுங்கள், அவர்களுக்கிடையில் ஒரு தடுப்பு அமைக்கப்படும். இத நம்ம இந்த வசனத்தை படிக்கும் போது கற்பனை பண்ணி பார்க்கணும். கூட்டமா நிக்கிறோம், அப்போ நம்பிக்கையாளர்களுக்கு எனல் இருக்கு, நயவஞ்சகர்களுக்கு எனல் இல்ல. அப்ப நம்ம சொல்லுவோம்ல, கொஞ்சம் தண்ணி நில்லுங்க, நானும் எனல்ல நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே, அது மாதிரி ஒரு சம்பவத்தை நம்ம நினைவுபடுத்திக்கிட்டு, நம்பிக்கையாளர்களுக்குலாம் நிழல் இருக்கு, நம்ம சொல்றோம் கொஞ்சம் எனக்கு தள்ளிக்கிடுங்க, கொஞ்சம் தள்ளிக்கிடுங்க, நான் நாங்களும் உங்க கூட நிக்கிறோம்னு சொல்லும் போது அவங்களுக்கு சொல்லப்படுதான், நீங்க தள்ளிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரை ஏற்படுத்தப்படுது. 2 பேருக்கும் நடுவுல ஒரு திரை ஏற்படுத்தப்படுது, ஒரு தடுப்பு அமைக்கப்படும். அதன் வாசலானது, அப்ப தடுப்புக்கு அந்த பக்கத்துல உள்ளவங்களுக்கு கருணையும் வெளிப்புறத்தில் இருப்பவங்களுக்கு தண்டனையும் பிரித்து வைக்கப்படுமா. அந்த நேரத்துல இந்த கேட்பாங்களாம், அவர்களை அழைப்பார்கள், நாங்கள் உங்களுடன் இருக்கவில்லையா, நாங்களும் உங்க கூட தானே இருந்தோம், உங்க கூட தான் தொழுதோம், உங்க கூட தான் நோன்பு வச்சோம், உங்க கூட தான் திக்ரு பண்ணோம், உங்க கூட தான் எல்லாமே செஞ்சோம், ஏன் எங்களுக்கு மட்டும் வேதனை, உங்களுக்கு மட்டும் அருள், அல்லாஹ்வுடைய அருள் அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு பதில் அளிக்கப்படுமா, ஆமா ஆமா, நீங்க தீர்ப்பு வரும் வரை, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு வரும் வரை உங்களுடைய ஆன்மாக்களை எய்த்துக் கொண்டீர்கள். ஆன்மாக்களை எய்க்கிறதுனா என்ன இருக்கிறது அப்படின்னா, தயக்கமே இருக்கக்கூடாது. தயக்கத்துல இருந்தீங்க, சந்தேகத்திலேயே இருந்தீங்க. அல்லாஹ் மட்டும் சொல்றது உண்மையா பொய்யா, 19ன்றாங்க, அற்புதம்ன்றாங்க, தூதர்ன்றாங்க, குர்ஆன் அல்லாஹ் மட்டும் சொல்றாங்க, இதெல்லாம் கரெக்டா தப்பா அப்படின்னு ஒரு சந்தேகத்திலே இருக்கிறது. இவ்வளவு பெரிய கூட்டம் பொய்யா சொல்லும், இவங்க மட்டும் என்ன பெரிய அதிசயமா, இவங்க மட்டும் புதுசா கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாங்களா, அல்லாஹ் இவங்களுக்கு நேரடியா சொன்னாங்களா, இப்படி எல்லாம் மாதிரி கேள்வி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, நையாண்டி பண்ணுவாங்க. உங்களுக்கு குழந்தை, அதாவது என்ன சொல்றாங்க, புள்ள கட்டி, அதாவது பெண்களை கட்டி தர மாட்டோம், உங்களுக்கு அடக்கினா இடம் தர மாட்டோம், இப்படி உங்களோட சேர்த்துக்க மாட்டோம், ஊரை விட்டு விலக்கி வச்சிருவோம், நீங்க தனி அப்படின்னு பயங்காட்டுவாங்க. இதுக்கெல்லாம் பயந்து சந்தேகத்துல இருக்கிறது. நான் உங்க கூட தான் இருக்கேன், ஆனா நான் என்ன பண்றது, புள்ள குட்டி இருக்கு, கட்டி முடிக்கணும், உழைக்கணும்ல, இந்த மாதிரி எல்லாம் மனசுக்குள்ள எண்ணம். இதத்தான் சொல்றாங்க, நீங்க தயக்கத்துல இருந்தீங்க, சந்தேகத்துல இருந்தீங்க, மேலும் உங்களுடைய அபிலாஷை மிக்க எண்ணங்களால் வழி தேவர்களா ஆகிவிட்டீர்கள். இந்த மாதிரி எண்ணமே, அதனாலதான் அல்லாஹ் மட்டும்ங்கிறது இந்த பிரபஞ்சம், இந்த பிரம்மாண்டம், இந்த உலகம். அதனாலதான் குர்ஆன் படிக்கிறேன், யாரு அல்லாஹ், அவர் படைப்பாளர், அவர் ஆரம்பகர்த்தா, அவர் வடிவமைப்பவர், எல்லாமே அவரு தான். இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கிறதே அவராலதான். அப்ப அப்பேற்பட்ட அல்லாஹ் நோக்கி அழைக்கும் போது இந்த அல்பம், இந்த மனிதர்கள், இந்த எவ்வளவு நாளைக்கு இருக்க போறோம் நம்ம எல்லாருமே, இப்படி அவங்களோட இருக்கிறவங்க கூட என்ன உயிரோடவே இருந்துருவாங்களா? ஆனா இது அப்படி இல்ல, அல்லாஹ் மட்டும்னு தைரியமா இருந்தா நமக்கு சொர்க்கம், நேரடியா டைரக்டா சொர்க்கம். அதாவது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நாம தைரியமா, வெளிப்படையா, சந்தேகம் இல்லாம, தயக்கம் இல்லாம அல்லாஹ் மட்டும் ஏத்துக்கிறதுக்கும் தயங்கி ஏத்துக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுங்க, உங்களுடைய அபிலாஷை மிக்க எண்ணங்களால் நீங்கள் வழி தவறியவர்கள் ஆகிவிட்டீர்கள், மாயைகள் அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் திசை திருப்பப்பட்டவர்களாக இருந்தீர்கள். அதுக்கு அடுத்த வசனம் சொல்றா, இன்றைய தினம் உங்களிடமிருந்தோ அன்றி நம்ப மறுப்பவர்களிடமிருந்தோ, யார்கிட்ட இருந்து, நயவஞ்சகர்களிடமிருந்தோ, இங்கே இருப்பாங்க அங்கே இருப்பாங்க, நம்ப மறுப்பவங்க டைரக்டா எதிர்க்கிறாங்க. எப்படி, நாங்கெல்லாம் நம்ப முடியாதுங்க, நீங்க பொய் சொல்றீங்க, ஓகே அது பரவாயில்ல, ஆனா உள்ள இருந்துகிட்டே இப்படியே அப்படியும் இருந்தாலும் அவங்களும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம கூடயே தான் இருப்பாங்க, நமக்கு தெரியாது, அல்லாஹ் தான் அறிந்தவரா இருக்கிறார், அவங்களுக்கும் அல்லாஹ்
தெரியும் யார் நயவஞ்சகத்தனத்து பண்றாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஆகையால் இன்றைய தினம் உங்களிடமிருந்தோ அன்றி நம்ப மறுப்பவரிடமிருந்தோ ஈட்டுப்படாது. எதையும் நம்ம எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. நான் உங்க கூட தான் இருந்தேன், நீ சேர்த்துக்கிடுங்கன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா உள்ளார்ந்த எண்ணத்தை அல்லாஹ் அறிந்தவரா இருக்கிறார். வெளியில நமக்கு தெரியாம இருக்கலாம், நம்ம கூட இருக்கலாம், நம்மகிட்ட சொல்லாம இருக்கலாம், ஆனா அல்லாஹ் அறிந்த இருக்கிறார். அதனால உங்களுடைய நெருப்பு தான் உங்களுடைய தங்குமிடமாக இருக்கும், உங்களுடைய எஜமானனாகும், மேலும் துன்பகரமான தங்குமிடம் அதுவாகும். எண்ணம் பாருங்க நம்ம வெளிப்படுத்தல, ஆனா அல்லாஹ் கண்டிப்பா வெளிப்படுத்திடுவாங்க, அதை நம்ம நம்பணும். அப்போ ஒண்ணு டைரக்டா முடியாதுன்னு போயிருது, இல்லட்டா முழுசா உள்ள வந்துடும். அதனாலதான் சொல்றாங்க சரணடைதல்ல முழுசா வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சரணடைந்த நிலையில் மரணித்து விட வேண்டாம்னு சொல்றாங்க. பிரவுன் வந்து கடைசி நேரத்துல வந்து நான் மூசாவுடைய அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்றேன்னு சொல்றான். நோ, நெவர். கடைசி அதனாலதான் இந்த வசனத்தை சொல்றாரு, நீங்க வந்து உங்களுடைய தீர்ப்பு வர்ற வரைக்கும் உங்களுடைய ஆன்மாவை நீங்க ஏச்சுக்கிட்டு இருந்தீங்க, நீங்க தயக்கத்துல இருந்தீங்க, சந்தேகத்துல இருந்தீங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய எண்ணம் தூய்மையா இருக்கா, அல்லாஹ் மட்டும்ங்கிற எண்ணத்துல உறுதியா இருக்கா, நமக்கு எல்லாமே நினைச்சதெல்லாம் கிடைக்கும். அதுக்கெல்லாம் வேற வசனங்கள் இருக்கு நிறைய. இன்னும் வேற யாராவது மணி 9:53 ஆச்சு, இன்னும் வசனங்கள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த வாய்ப்பு கிடைச்சாலும் இந்த எண்ணங்களையே இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. இது ஒரு உதாரணம் தான். பாருங்க, நம்ம அந்த எண்ணங்கள்ங்கிற வார்த்தையில் இருக்காது, ஆனா முதல்ல சொன்ன 9:100 இருக்கட்டும், தம்பி 2:246 சவுல் பத்தி தாலூத் பத்தி சொன்னதா இருக்கட்டும், சிஸ்டர் 57:14 படிச்சாங்க அதுவா இருக்கட்டும், எல்லாமே எண்ணத்துல தான் வந்து நிக்குது. அதனால நம்ம எண்ணம் எப்படி ஆச்சோ, நம்ம இப்ப என்ன நிலையில இருக்கோம், மகிழ்ச்சியா இருக்கோமா, அது நாம நினைச்ச எண்ணம் தான் காரணம், அல்லாஹ் மட்டும்ங்கிற எண்ணம் தான் காரணம். மகிழ்ச்சி இல்லாம இருக்கிறோமா, அதுவும் நம்ம மனசுல தோணுன தீமையான எண்ணம் தான் காரணம். அப்போ அந்த தீமையான எண்ணத்தை நல்ல எண்ணமா மாத்துறது யார் கையில இருக்கு, நம்ம கையில இருக்கு. நல்ல எண்ணத்துல இருந்தா எனர்ஜியா இருப்போம், நல்ல எண்ணம் இல்லாட்ட சோர்வாயிருக்கும். எண்ணம் தைரியமா இருந்துச்சுன்னா உடல் வலிமை இல்லாட்ட கூட மனசு உற்சாகமா இருக்கும். எண்ணம் நல்ல எண்ணமா இருந்தா, அல்லாஹ் மட்டும்ங்கிற எண்ணமா இருந்தா. அப்போ மனசும் சோர்வா இருக்கு, உடலும் சோர்வா இருக்குன்னா எண்ணத்தை தான் மாத்தும். எண்ணம் தான் நம்மளுடைய இன்றைய நிலைக்கு காரணம். நாளைக்கு நாம அடைய போகக்கூடிய முடிவுக்கு நம்மளுடைய எண்ணம் தான் காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா லா இலாஹ இல்லல்லாஹ்னா என்ன, அல்லாஹ் மட்டும்தான் என்ன நமக்கு தெரிஞ்சது. அதனால இன்ஷா அல்லாஹ் 9:55 ஆச்சு. உங்களுடைய கருத்துக்கள் நீங்க சொல்லுங்க. நம்ம தொடர்ந்து இதே எண்ணங்களை பத்தி அடுத்தடுத்த நாட்களையும் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமு அலைக்கும்.